சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பா ஆசை ஆசையாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். ஒருவேளை ஆசையாக சொல்ல வந்த அப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்றால் மீண்டும் உன் பக்கம் நான் வரவேண்டிய வேலையே எனக்கு இருக்காது. நான் உன்னை வற்புறுத்தவில்லை, உன்னை நான் கட்டாயப்படுத்தவில்லை. என் குழந்தையே, சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் அது உனக்கு நல்லது என்பதனாலும், நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை நிச்சயமாகவே உனக்கான எதிர்காலம் இருக்கிறது என்பதனாலும் தான் அப்பா இது போன்ற உன்னிடம் பேச வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ எந்த இடத்தில் இருக்கும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த வாழ்க்கையில் இருக்கும் பல யதார்த்தங்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உன்னோடு இந்த அப்பா துணை இருக்கும் இந்த நாட்களில் உனக்கு என்ன தேவை, ஏது தேவை என்பதனை எல்லாமும் நான் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான நேரம் இது, உனக்கான வாழ்க்கை இது, உன்னை தேடி வரும் தருணம் இது என்பதனை எல்லாம் உனக்கு நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த ஒவ்வொரு செய்திகளுமே என் குழந்தைக்கு ஏதோ ஒரு நல்லது அதற்குள் மறைந்து கிடக்கத்தான் செய்திருக்கிறது. ஒவ்வொன்றாக என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு இதை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் எப்பொழுதும் தவிர்த்து நின்ற காலங்கள் எல்லாமும் மறைந்து, இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு யதார்த்தங்களும் நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிட்டது. சாயப்பா சொல்லும் இது போன்ற விஷயங்களினால் உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் இனி எப்பொழுதுமே நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் ஆசையாக நான் சொல்ல வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை மனம் நொந்து நீ கேட்டு விட்டாயானால், உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் நான் நடத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் அல்லவா? உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய். உடனிருக்கும் இந்த தெய்வம் உனக்கும் என்ன தருகிறது என்ற ஒரு குழப்பமான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நேரம் இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருக்க கலக்கம் கொண்டு நிற்க வேண்டாம். சாயப்பா இருக்க எதையும் நினைத்து என் குழந்தை நீ பதற வேண்டாம். உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். தேவையில்லாமல் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இனி சொல்லி தந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் சில சமயங்களில் தன் குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒளிந்திருந்து பார்ப்பார்கள். ஏனென்றால் இந்த குழந்தை உண்மையாகவே நாம் சொன்ன விஷயங்களை எல்லாம் சரியாக பின்பற்றுகிறார்களா, நாம் சொல்வது போல இவர்கள் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்கிறார்களா, நிச்சயமாக இவர்களுக்கு இதை நாம் நடத்தி கொடுக்கலாமா, இது இவர்களுக்கு உண்மையாகவே மனதில் நம்பிக்கையை கொடுத்த அப்பாவின் அருளை அவர்களுக்கு நிச்சயமாக நம்ப வைக்குமா, அல்லது அவர்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்த தெய்வத்தினுடைய அருளை அவர்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்குமா என்பது போன்ற பல விஷயங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தெய்வம் புரிந்து கொண்ட பிறகுதான் இவர்களுக்கு உண்மையாகவே எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாகத்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது என் குழந்தையே, சுற்றி வரும் எந்த ஒரு தீமைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான சரியான புரிதலில் இந்த அப்பா இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நாம் யோசிப்பது போல எல்லாம் இங்கு எந்த கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் பெரிதாக இல்லை. நீ சிந்திப்பது போல் இல்லாமல் இங்கு எந்த பிரச்சனைகளும் உனக்கு பெரிதாக இல்லை. உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டிய காலம் இது. உனக்காக நன்மைகளை தரும் காலம் இது என்பதை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்ல இருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. சாயப்பா உனக்காக தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் அன்பு உனக்கு என்ன தர இருக்கிறது என்பதை எல்லாம் நீ உணர்ந்து விட்டால் போதும். வாழ்க்கை உனக்கான வலிமையை நிச்சயமாக
உன் கைகளில் தந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் உனக்கு நான் என்ன கொடுக்க யோசிக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டு, உனக்கு நான் என்ன தர சிந்திக்கின்றேன் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போல உனக்கான காயங்களை எல்லாம் மாற்றும் விதமாக தெய்வம் வரும்பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தெய்வம் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அதை எப்பொழுதுமே நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை நாளும் நம்மை சூழ்ந்து வந்த விஷயங்களும் நம்மை சுற்றி வந்த விஷயங்களும் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ளாமல் கலங்கினாய் அல்லவா? எல்லாமும் தெய்வத்தின் அருளால் உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயங்கள் என்பதை நீ மறக்காதே. எல்லா விஷயங்களும் தெய்வமும் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் உச்சம் என்பதை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் உனக்கான உச்சத்தை தொடுகின்ற நேரம் நீ எதையுமே உன் நம்பிக்கையினால் மட்டும் நீ நிச்சயமாக அந்த நிலைகளை செய்து விடாதே. சாயப்பா உன்னை தேடி வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. சற்று பொறுமையாக இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு சரியாக நீ கிடைக்க பெறுவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருக்க இனி உன்னை சுற்றி நடத்தப்படும் எந்த விஷயங்களிலும் நீ முழுமையான மாற்றத்தை கண்டு கொள்ள வேண்டும். இந்த நாள் இனி உன் வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்ட இடத்தில் நின்று நமக்கான ஒரு நம்பிக்கை நாம் பெறும்பொழுது, அந்த இடத்தில் நின்று நமக்கான உண்மைகளை நாம் பெறும்பொழுது, நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த தெய்வம் நம்மை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் இருக்கும் வரை உன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். அப்பா சொல்ல சொல்ல இனி எல்லாமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ நம்பு. என் குழந்தைக்கான வாழ்க்கை இத்தனை நாளும் சுற்றி இருப்பவர்களால் நீ பட்ட அவமானங்கள் எல்லாமும் போதும். பொறுத்தது போதும் என்று என் குழந்தை பொங்கி எழுந்தது நிஜம்தானே? அப்பா சொல்வது உண்மை. சில சமயங்களில் இதற்கு மேல் எதுவும் முடியாது என்று சொல்லித்தானே என் குழந்தை அதை விட்டு நீ ஒதுங்கி இருந்தாய். ஆனால் உனக்கான அத்தனை நன்மைகளையும் அத்தனை நம்பிக்கைகளையும் சாயப்பா கொடுக்கும் பொழுது சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை மட்டும் ஒரு தகப்பனாக நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் தந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு தகப்பனாக எப்பொழுதும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்ந்து கொடுப்பதை நான் உனக்கென தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக தெய்வம் உன்னை கை தூக்கி விடுகின்ற இந்த நேரம், எல்லாமுமாக தெய்வம் உனக்கு கை கொடுக்கின்ற இந்த நேரம், இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே. அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக முன் நிறுத்துவதை மறந்து விடாதே. காரணமில்லாமல் என் குழந்தை நீ எதையுமே இனிமேல் நினைத்து கலங்க வேண்டாம். உனக்கென தெரியக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இனி உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. சாயப்பா இருக்கும்பொழுது எதற்கும் என் குழந்தை இனி அஞ்சிட வேண்டாம் என்பதையும் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த தேவைகளோடு உனக்கு வேண்டி விரும்பிய விஷயங்கள் எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, உனக்கு சரியாக புரிய வைக்க வந்த இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் என் குழந்தைக்கு சரியான ஒரு புரிதல் கிடைக்காமல் போகாது. சரியான ஒரு நம்பிக்கை உனக்கு கிடைக்காமல் போகாது. சாயப்பா இத்தனை சொல்லிய பிறகும் கூட என் குழந்தை உன்னை நான் தேடி வரும் இந்த வாழ்க்கையில் உன் நம்பிக்கையை நீ இழப்பாய். ஆனால் நடப்பது எதுவுமே உன்னுடைய கண்களுக்கு சரியாக தோன்றாது. எப்பொழுதுமே நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு நல்லதை சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள். நீ வணங்குகின்ற தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். இந்த அப்பா இந்த காலத்தில் உன் விருப்பங்கள் எல்லாமே நீ யோசித்தது போலவே உனக்கு நடக்க வேண்டும் என்றால் நீ முழுக்க முழுக்க உன்னுடைய எண்ணங்கள் சரியாக முன்கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, இதற்கு வேண்டியது போல என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தினுடைய அருள் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை நீ முன்னேற்றி கொண்டு வா. நீ நினைத்ததை விடவும் பல சிறப்பான ஒவ்வொரு நம்பிக்கையிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன் வாழ்க்கையை சரியாக நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதையும் நீ மறக்காதே. என்ன சந்தோஷம் என்று நீ நினைக்கிறாயோ, என்று என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே.
என் அன்பு குழந்தையே, நீ ஏக்கம் கொண்டு தவிப்பது சாயப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிரு. உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமே உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார்கள் என்பதை நீ கண்கூடாக காணப்போகிறாய். உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான ஒரு தெளிவை நிச்சயமாக கொடுக்கப் போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னை தேடி அப்பா கொடுக்கும் இந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் நீ மனதில் வைத்துக்கொள். எப்பொழுதும் நேர்மறையான வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்மை தேடி வரும் எல்லா விஷயங்களும் நமக்குள் நேர்மறையான சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக எல்லாவற்றிலும் இந்த சாயப்பா துணையிருந்து உன்னை நான் வழிநடத்தப் போகின்றேன். எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயத்திலும் உன் விருப்பங்கள் இல்லாமல் உனக்காகவே சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என்றும் நீ மகிழ்ச்சியோடு இரு. அதுதான் உன் அப்பாவிற்கு வேண்டும். என் அன்பு குழந்தையே, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.